ஜானகி சந்தியா சீரியலில் செம பரபரப்பான எபிசோடு நாளைக்கு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து மாயாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க போலீஸ். அவங்க கரெக்டாக வந்து சீனு வந்து போகலான்னு பார்க்குறாங்க. அந்த வண்டியை இடித்தவங்க வந்து விடமாட்டேங்கிறாங்க. எனக்கு நீ மரியாதையாக காசு கொடுத்தா தான் உன்னை போக விடுவேன் அப்படின்னு சொன்னான்னு, இந்தாங்க சார் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து வந்து சட்டையை விட்டுட்டு தப்பிச்சு இங்கே உள்ளே ஓடி வந்துடுறாங்க. உள்ளே ஓடி வந்தோடனே சீனு வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. யார் நீங்கள், எதுக்காக வந்து உள்ளே பார்க்கணும் அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து போகிறாங்க, அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ திரும்ப வந்துருச்சு, அவங்கள வந்து போகக்கூடாது, அமெரிக்கா போகாமல் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சீனு சொன்னப்போ, சீனு வந்து போகக்கூடாது, அதெல்லாம் முடியாது, வேணும்னா காப்பியை வந்து நீங்கள் ஆஃபீஸருக்கு அனுப்புங்க, அவங்க வந்து இப்போ அவங்கள தடுத்து நிப்பாட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து போகக்கூடாது, உங்களை போக விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து மாயா போயிடாத அப்படின்னு வந்து கத்துறாங்க. ஆனால் சீனு சட்டையை பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க. சீனு வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு சார் ஊருக்கு அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்பி வர்றது வந்து கொஞ்சம் சிரமமாயிடும், அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் வந்து விடவே முடியாது அப்படின்னு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் சீனுக்கு வந்து உதவுறதுக்காக கரெக்டாக வந்து போலீஸ், பையனை விடுங்க சார், அந்த பையன் நல்ல பையன் தான் அப்படின்னோடனே, என்ன சீனு அப்படின்னு கேட்குறப்ப வந்து, சார் டாக்குமெண்ட் காப்பி வந்து கிடச்சிருச்சு சார், அவன் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, எங்கே எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நம்ம சீனு ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு நிமிஷம் வந்து அந்த டாக்குமெண்ட் காப்பி எனக்கு அனுப்பி விடு, நான் அந்த ஆஃபீஸர் போயிட்டுருப்பாங்க இப்போ தான், அதுக்குள்ளே நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து, சார் அவங்கள வந்து பார்க்குறதுக்காக கீழே இங்கே சீனுன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னோட, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் காப்பி எல்லாமே கிடச்சிருச்சு, இனிமேல் நீங்கள் இந்த போக வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களை பார்க்குறதுக்காக கீழே வந்து சீனுன்னு ஒருத்தர் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் இந்த பக்கம் மாயா வந்து வேகமாக ஓடி வராங்க. இந்த பக்கம் சீனுவையும் விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்த்துட்டு கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு வந்து, சீனு என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்காரணம் கொண்டு இனிமேல் வந்து உன்னை நான் இழக்க விரும்பலை, விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கே வந்து ரகுராம் வந்து கரெக்டாக ஜீப்பில் வராங்க. இந்த பக்கம் சிவாவும் பைக்கில் வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சாரு வந்து இந்நேரத்துக்கு ஃப்ளைட் ஏறி இருப்பா, பார்த்து வந்தோன்னா அதை தான் சொல்ல போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, இனிமேல் ஒரு தடவை போயாச்சுன்னா திரும்ப வரவே முடியாது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம வந்து சாரு. என்ன அழைச்சிட்டு வரலையா அப்படின்னு கேட்டோன்னே தனாவும் சரி ஜானகியும் கேட்டோன்னே, இல்லை போய் வந்து சீக்கிரமாக அழைச்சிட்டு வர முடியல, பட் ஆனால் சீனு போயிருக்கான், எப்படியும் வந்து சீனு வந்து கரெக்டாக அழைச்சிட்டு வந்துடுவான்னு தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் தைரியமாக இருங்க, காரில் போனவங்களாலே அழைச்சிட்டு வர முடியலையா, எப்படி அவங்களால அழைச்சிட்டு வர முடியும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சாரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சீனு வந்து பைக்கில் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க மாயாவை. அதை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியலன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஓடி வந்துடுறாங்க மாயா. ஓடி வந்து கரெக்டாக வந்து ஜானகியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, என்னை விட்டுட்டு நீ போயிடுவேன்னு நான் நினச்சேன், எப்படி நான் பெரியம்மா போவேன், உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியலை. இந்த பக்கம் வந்து பாட்டி வந்து போனால் போயிட்டு போகணும்னு இவ்வளோ நேரம் பேசினவங்க எதுவும் பேச முடியாமல் இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு போனது வந்து இப்போ தான் புரியுது, எனக்கு மொத்த சொத்தும் வந்து நீங்கள் எல்லோரும் தான் சொந்தமாக இருக்கீங்க கிடச்சது, அதுதான் வந்து எனக்கு கிடச்சதுலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சாதிச்சிட்டான் அப்படின்னு மணி வந்து அட்டகாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வா உள்ளே போகலாம் அப்படின்னு தனா வந்து, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, முதல்ல உள்ளே போய் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போகிறாங்க. அந்த பக்கம் தான் செம மாஸ் சீன் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கரெக்டாக வந்து சாரு பார்த்து கை தட்டி கூப்பிட்றாங்க நம்ம மாயா. என்ன என்னை போட்டு விட்டேன்னு வந்து பார்த்தியா, எப்படி போனேன்னோ அப்படியே திரும்ப வந்தேன் பார்த்தியில்ல, இனிமேல் உன்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது, நான் இதுக்கு முன்னாடி போன மாயா வேறு, இப்போ இருக்கிற மாயா வேறு அப்படின்னோடனே, என்ன எல்லாம் ஒரே பேப்பர் கிடச்சிச்சு, இப்போ நான் சின்னதாக ஒரு சொடக்கு போடுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மொத்த குடும்பமும் நான் போனதுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சால் உன்னை அடிச்சே துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஏன் சொல்லு, ஏன்னா வந்து உன்ன மாதிரி கோழி மூட்டுற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து உன் கூட மோத வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஓ நீ வந்துட்ட எல்லாம் மாறிட போகுமா, இன்னும் ஏன் கல்யாணத்தை பார்க்குறதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு நான் சந்தோஷமாக நினச்சிக்க போகிறோம், ஓ உனக்கு அதெல்லாம் வேறு நினப்பு இருக்கோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக இந்த தடவை நடக்கவே நடக்காது, எழுதி வச்சுக்க, நிச்சயமாக வந்து சீனு வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டான், அது வந்து நான் தடுத்து நிறுத்துறது தான் என்னோடய டியூட்டியே, சரியா,
நீ வந்து தலைகீழ தண்ணி குடித்தாலும் உன்னால் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்த முடியாது, ஆனதை பார்த்துக்க அப்படின்னு மாயா வந்து செம மாதம் சவால் விடுறாங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.